ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது எகிப்தை திரும்பி பார்த்து நாம் நடக்காமல் அந்த இடத்திலே நாம் முன்னை பார்த்து நடக்கும் பொழுது எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே பெரிய நிந்தையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிராமல் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அரண்மனையிலே இருக்கின்ற அந்த எகிப்தில் இருக்கின்ற பொக்கிஷங்கள் பெரிதா தோணும். ஆனால் அந்த எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் மேலே கண்களை வைத்து தேங்கி போகாதபடிக்கு அது மேல் கண்களை வைக்காமல் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவரை பின்பற்றுகிற நிமித்தம் வருகின்ற நிந்தை பெரிய பாக்கியமாம் அந்த பொக்கிஷங்களை காட்டிலும் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த பொக்கிஷங்கள் வெளியேறப்பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது எகிப்தை திரும்பி பார்த்து நாம் நடக்காமல் அந்த இடத்திலே நாம் முன்னை பார்த்து நடக்கும் பொழுது எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையே பெரிய நிந்தையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரையே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக கடந்து செல்ல நேர்ந்தது. துன்பங்கள், துயரங்கள் அவரை ஆட்கொண்டது. அவங்க நினச்சாங்களாம், என்ன ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றுகிறேன், ஆனால் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றதே என்று சொல்லி கலங்கி போய் அவங்க டைனிங் டேபிள் மேலே அப்படியே உட்காந்து தூங்கிட்டாங்களாம். அவங்க உறங்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச தரிசனம், கடவுள் அவரை குறித்து அழைத்து அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்களாம். அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது பெரிய வாசஸ்தலங்கள், பொன் வீதி உலா வரும்போது இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து வருகின்றதாய் பார்க்கின்றோம். இம்மையிலே இருக்கின்ற சந்தோஷத்துக்காக நாம் வறுமையிலே வரக்கூடிய சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, இம்மையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே, நான் உண்மையே பின்பற்றுகிறேன், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனைகள், ஆனாலும் இதை எல்லாவற்றிலும் உம்முடைய பாதப்படியிலே வைத்துவிட்டு உம்மை தொடர்ந்து பின் செல்லுகின்றேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை பெரிய பாக்கியமானது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தின் பொக்கிஷங்களின் பின்பாக சென்று எங்களை நாங்களே அழித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் சேர்த்து கொள்ள மறுமையிலே நித்தியமாய் சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.